இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோங்க. வலிமைனாலே இவருக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. இந்த நிலம், நீர், காற்று இதெல்லாம் நம்ம டிராவல் பண்ணணும்னா இவரோட உதவி இல்லாம முடியாதுங்க. ஏன் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு, பெரும் தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு இவர் தாங்க மூலப்பொருள். அடையாங்க, மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசியமான பொருளை இவர் தான். அறிவியல் உலகையே ஆட்டி படைக்கும் அசத்தலான ஆளுங்க இவரு. யாருப்பா அவருன்னு கேக்குறீங்களா? வாருங்க பார்ப்போம். அட, ரொம்ப யோசிக்காதீங்க, நம்ம இவரை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஐயோ, நான் இவரை சொல்லலங்க, இந்த பொருளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தின இரும்பை பத்தி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். நீரின்றி அமையாது உலகுன்னு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த நவீன காலத்துல இரும்பின்றி அமையாது உலகுன்னு சொல்லலாங்க. இரும்பு இல்லைன்னா ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு இப்ப இரும்போட பயன்பாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரி வாங்க, நம்ம இந்த இரும்பை பத்தி கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். இரும்பு ரொம்ப உறுதியான பொருளுங்கனாலதான் சவுத்துல அடிக்கிற ஆணில இருந்து வானத்துல பறக்கிற ராக்கெட் வரைக்கும் எல்லாத்துலயுமே இதை நம்ம பயன்படுத்துறோங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற எல்லா பொருளையுமே இரும்பு கலந்து இருக்குங்க. சந்தேகமா இருக்கா? நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து கொஞ்சம் சுத்தி பாருங்களேன். இரும்போட யூசஸ் அப்பதான் உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்க, நம்மள சுத்தி தான் இவ்வளவு இரும்பு இருக்குன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமான பொருளே இரும்பு சத்து தாங்க. ஒரு மனிதனுடைய உடம்புல 4 கிராம்ல இருந்து 5 கிராம் வரை இரும்பு சத்து இருக்குங்க. அந்த இரும்பை வச்சு ஒரு ஆணியே செஞ்சிடலாங்க. அதுல 2.5 கிராம் அயன் சக்தி உடம்புல எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுது. உலகத்துல அதிகமான பயன்படுத்தக்கூடிய உலகத்துல முதலானது எது தெரியுமாங்க? இந்த இரும்பு தாங்க. அந்த இரும்பு எங்க கிடைக்குது நமக்கு? இத பத்தி பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதை பத்தி இப்ப பாப்போம். அமெரிக்காவில ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர் ஸ்டெயின் ஜாக்கப்ஸும் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர் சாரா ஸ்டீவன் இவங்க ஆராய்ச்சியில இரும்பை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இரும்பு இந்த உலகத்துல உள்ள பொருளே இல்லைங்க, அது வேற எங்கிருந்தோ வந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, அதாவதுங்க, ஒரு தனிமம் உருவாவதற்கும் அதற்கேற்ற ஹீட் இருக்கணும், அதாவது வெப்பம் இருக்கணும். அந்த வெப்பத்தை பொறுத்துதான் கார்பன், சோடியம், மெக்னீசியம், நியான், அலுமினியம், சிலிகான், ஈயம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் உள்ளிட்ட இந்த மாதிரி எல்லா தனிமங்களுமே இந்த ஹீட்டோடைய தன்மையை வச்சுதான் உருவாகுது. ஆனா இரும்பு உருவாவதற்கான அந்த வெப்பம் இந்த பூமியில இல்லங்க. இப்ப மட்டும் இல்லங்க, எந்த காலத்திலயுமே அவ்வளவு வெப்பம் இந்த பூமியில இருந்தது கிடையாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சூரியன்ல உள்ள வெப்பத்தை போல 4 மடங்கு வெப்பம் வேணுங்க நம்ம இரும்பை தயாரிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 30,000 கோடி டிகிரி வரை வெப்பம் உள்ள பல நட்சத்திரங்கள் நம்மளுடைய கேலக்சியில இருக்கு. அந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல இருந்து பூமியை நோக்கி கல்லு விழும்போது அத வளிமண்டலத்திலேயே அந்த கல்லை தடுத்து நிறுத்தி அது எரிக்கப்படுதுங்க. எரிச்சு துகள்களா, அதை காத்தோட காத்தா கலந்து துகள்களா பூமியில வந்து இறங்கி விழுதுங்க. இப்படி கோடான கோடி ஆண்டுகளா நம்ம பூமியில வந்து விழுந்த இரும்பு துகளை தாங்க இப்ப எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பூமியில உள்ள இரும்பு இந்த பூமியோடதே இல்ல அப்படிங்கிற இந்த ரகசியத்தை நம்ம விஞ்ஞானிகள் இப்ப சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த ரகசியத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் இப்படி சொல்லுதுங்க. لقد أرسلنا رسلنا بالبينات وأنزلنا معهم الكتاب والميزان ليقوم الناس بالقسط وأنزلنا الحديد فيه بأس شديد ومنافع للناس فيه بأس شديد ومنافع للناس وليعلم الله من ينصره ورسله بالغيب إن الله قوي عزيز. நமது தூதர்களை தெளிவான சான்றுகளுடன் அனுப்பினோம். அவர்களுடன் வேதத்தையும் மக்கள் நீதியை நிலைநாட்ட தராசையும் இறக்கினோம். இரும்பையும் இறக்கினோம். அதில் கடுமையான ஆற்றலும் மக்களுக்கு பயன்களும் உள்ளன. தனக்கும் தன் தூதர்களுக்கும் மறைவான உதவி செய்வோரை அல்லாஹ் அடையாளம் காட்டுவான். அல்லாஹ் வலிமை உள்ளவன், யாவற்றையும் மிகைத்தவன். அத்தியாயம் 57 வசனம் 25. இறைவன் இந்த வசனத்துல இரும்பை இறக்கினோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது யாருங்க சொல்ல முடியும்? குர்ஆன்ல இன்னும் சில வசனங்கள்ல மலையை இறக்கணும் அப்படிங்கிற வரக்கூடிய வசனத்துல அன்சல்னாங்கிற அரபி வார்த்தையை பயன்படுத்துறான். அதே போன்று இந்த இரும்பை இறக்கணுங்கிற அந்த வசனத்திலையும் அன்சல்னாங்கிற அதே அரபி வார்த்தையை தாங்க இறைவன் பயன்படுத்துறாரு. யாருங்க அந்த கடவுளு? குர்ஆன்ல அல்லாங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. அல்லானா என்னங்க? கடவுள்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லங்க.
இன்னும் தெளிவா சொல்லணும்னா வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன் அர்த்தங்க. இப்ப நம்ம இந்த இரும்பை பத்தி பார்த்தது போல இந்த குர்ஆன்ல இன்னும் பல்வேறு அறிவியல் உண்மைகள் புதஞ்சு கிடக்குதுங்க. ஏன் இந்த குர்ஆன்ல இவ்வளவு அறிவியல் உண்மைகள் சொல்லப்படுதுன்னு நீங்க கேக்குறீங்களா? ஆமாங்க, நம்மள படைச்ச கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஏற்படுத்த விஷயம் தாங்க இதெல்லாம். உங்களுக்கு குர்ஆன் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கா? எங்களை தொடர்பு கொள்ளுங்க.